நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாராகி ஆசீர்வாதம். வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சி, இந்த பேரை கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. சூப்பர் ஸ்டார் சொல்கிறவர் இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை. அப்போ இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது? ஏற்கனவே திருக்கணிதப்படி மீன ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 2025 போன ஜனவரியில் 17ஆம் தேதி அன்றைக்கே சனி பயிற்சி, திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்து அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்துட்டார். ஆனால் இந்த திருக்கணிதப்படி நம்ம பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு மனக்குழப்பம், இல்லைனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்களா, ஜோசியரையே பார்க்கல, நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டுறீங்க, ஒரு விளக்கேற்றணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். எங்கே போவீங்க? கோவிலுக்கு தான் போகணும். அந்த கோவிலில் இப்போ நடக்க போகிற வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரையிலும் இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. அப்போ இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி தான் உண்மையான, அதாவது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உண்மையான சனி பயிற்சியாக நடைபெறுகிறது. நீங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் எனில் இந்த சமயத்தில் இந்த சனி பயிற்சியை பேசிக்காக கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரங்கள் கூட ஜெயிக்கும். இதுக்கு முன்னாடி நான் 2 ஹோமம் பண்ணியிருக்கேன், 3 ஹோமம் பண்ணியிருக்கேன். அது செஞ்சது வீண் போகாது. அது ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்கள காப்பாற்றும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரமாக முன்னாடி செஞ்சுருந்தால் அது பலிக்காது. அப்போது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ மார்ச் 6ஆம் தேதி காத்தால 8:15 மணிக்கு 8:20 மணிக்கு நடைபெறுகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார். 8:25க்கு திருநள்ளாறில் தீபாராதனை நடைபெறும். எல்லாரும் டிவியில் பாருங்கள், சந்தோஷமாக சனி பகவான் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்பாக பூன்முலை நாயகி அம்பாசு மீது தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் நினைத்து போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கல் வெண்ணேற்றி அண்ணல் பரமேட்டி நாகமார்த்த தோளுடையன் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாடல்கள் முடியும். அந்த தேவாரத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அது. ஸோ திருநள்ளாறு சனி பயிற்சி இந்த நாள் யாராருக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் காமனான இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். 12 ராசிக்கும் காமனான ஒரு இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் போர்ஷனில் நான் பேசியிருக்கிறேன். கடைசியில் எண்டு கார்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து 2.5 வருஷத்துக்கான ராசி பலன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி என்ன காமனாக சப்ஜெக்ட் என்ன? மகர ராசி அன்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மகர ராசிக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடியுது. மீன ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி ஆரம்பிக்குது. புரியுதா? மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அதே போல் மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு 7.5 சனி முதல் 2.5 வருடங்கள் 7.5 சனி ஆரம்பம். ரிஷபராசி சனியுடைய பார்வையால் பாதிக்கப்படுகிறார்கள். ரிஷபராசிக்கும் பிரச்சனை தான். மிதுனம் கடகம் ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 100% ஆரம்பம். சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும், ஏன்னா சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய குடும்பங்கள்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் இருக்காங்க. கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாத்துக்கு ஒன்றும் கிடையாது, விருச்சிகத்துக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. தனுசு ராசி கவனம் தேவை. அவங்க பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10 தொழில் ஸ்தானம் சனி பார்க்குறாரு, கவனம். அப்போ பாருங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு. இந்த 7 ராசி அன்பர்களும் எல்லா இடத்திலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், வெளியில் பழகக்கூடிய இடங்களில், கொடுக்கல் வாங்கல, ஃபினான்ஸ் பிஸ்னஸில், டிரான்சாக்ஷனில், பேசக்கூடிய வார்த்தைகளில், போடக்கூடிய கையெழுத்தில்,
கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு நிம்மதி வேணும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சனி பயிற்சினாலே அந்த மனக்குழப்பம் தானே. அந்த குழப்பத்தில் தான் சனி பகவான் தப்பு பண்ண வைப்பார். அப்போ இந்த 7 ராசிகளும் பரிகார ராசிகளாக அமைகின்றன. அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி நம்முடைய வாராகி பீடம் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பெயர்களை இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான அந்த பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அப்போ மார்ச் 6ஆம் தேதி இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது. ரொம்ப முக்கியம் இந்த 7 ராசி நண்பர்களுக்கும். மீதமுள்ள ராசிகள் கூட சனி பகவானுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அப்போ வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, சனி பயிற்சி ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியடு. அதிகமான கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை. இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம் கொஞ்சம் பரவலாமல் இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் கேதுவும் சனியுடைய பார்வைக்கு தாங்க முடியாது. அவங்க ரொம்ப நடுங்கி போயிடுவாங்க அல்லது உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா இப்போ தனுசு ராசியில் அதிகமாக இருக்கக்கூடிய பாதங்கள்னு பார்த்தா மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள். அப்போ மூலம் பூராடம் இந்த 2 நட்சத்திரமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் நம்ம பேசும்போதே அவங்களுக்கு சொல்கிறோம், சார் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லைவாங்க, பிஸ்னஸ் ப்ராப்ளம் இல்லைவாங்க, சார் நீங்கள் தனுசு ராசியா, பூராடம் நட்சத்திரமா, தனுசுவான்னு கேட்டால் அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் நம்ம தனுசு ராசி என்பதோட ஒரு நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நிறைய வழி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய அவங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி கொண்டு வந்துட்டுருக்கோம். நிறைய பரிகாரங்கள் அவங்களுக்காக செய்கிறோம். நிறைய சப்போர்ட் பண்ணுறோம் தனுசு ராசிக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான சனி பெயர்ச்சி. இதனால் வரையில உங்களுக்கு அதாவது 10ஆம் இடத்துல சனி இருக்காரா, 4ஆம் இடத்துல சனி இருக்காரா இல்லையான்ற மாதிரி இருந்ததில்ல. இப்போ 100% 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இதோட கூட தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது நாள் வரையில் இந்த ஜூன் மாதம் வரையிலுமே கூட உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாலுமே கூட பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கே இவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு. இன்னும் குரு வேற 8ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சிட்டாருன்னு சொன்னாக்கா ஏப்ரல் 2028 24/4/2028 வரை ஒரு 30 மாதம் 28 மாதம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் சரிதான். மெயினாக நம்பிக்கையான விஷயங்கள் கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, வாக்குறுதி கொடுக்கறது, அல்லனா இதுக்கு நான் பாதுகாப்பு அப்படிங்கிறது, நிறைய இந்த சொத்து பத்துக்களை இந்த பினாமிஸ் மாதிரி கிட்ட இருந்து அவங்கள மெயின்டைன் பண்ணுறது, வாங்கின பொருளையோ சொத்தையோ பணத்தையோ திருப்பி கொடுக்கறது, அல்லது அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாறுறது, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, வெளியில் இந்த ஹவாலா பணங்கள்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான கேஷ் டிரான்சாக்ஷனு. அப்போ அது கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பெரிய ஷோரூமாக இருக்கலாம், மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பண்ணக்கூடியவங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, கார்ப்பரேட் நிறுவனங்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அரசியல் குடும்பத்தை சார்ந்தவங்க, அதை பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, அதே போல்
கலைத்துறையை சார்ந்தவர்கள், குருவுடைய வீடு கலைத்துறையை சார்ந்தவருங்க, மெயினாக ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா அது வந்து குருவுடைய வீடு இல்லையா. டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன ப்ளே ஸ்கூலில் ஆரம்பித்து யூனிவர்சிட்டிஸ் வரலாம், பெரிய யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ரைவேட்டாக. அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட்டில் பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, கவர்னர் வரலாம் வச்சுக்கோங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஸோ அந்த மாதிரி யூனியன் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்களேன், கவர்னர். அப்போது தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் அரசு அதிகாரிகளில் இருந்து ஆண்டி வரை சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடிய மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஒரு செப்பல் கடையாக இருக்கலாம், உணவகங்களாக இருக்கலாம். ஸோ சின்ன சின்ன கடைகள், ஒரு வெல்டிங் ஷாப்பு, ஒரு டீ ஷாப்பு, ஸோ இந்த மாதிரிலாம், ஒரு கேக் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு பேக்கரியாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி உணவு தின்பண்டங்களாக இருக்கலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ரெசார்ட்ஸாக இருக்கலாம், சின்ன திரை, பெரிய திரை, நம்ம சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போது நீங்கள் யார் ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். ஏன்னா தனுசு ராசியில் இப்போ கூட போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒரு பெரிய உயர் அதிகாரிகளாக இருக்கும், ஒரு பெண் அதிகாரி, அவங்க தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களில், அவங்க திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மடாதிபதிகளாக கூட நீங்கள் இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் கவனம் தேவை என்பதை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது என்னுடைய முகம் அப்படியே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிக்கணும். சாமி சொல்லியிருக்காருங்க, ஐயா சொல்லியிருக்கிறாரு, வாராகி சொல்லியிருக்கிறா, என்னெல்லாம் எடுத்து என்னை தூக்கி குப்பையில் போடுங்க. வாராகி சொல்லியிருக்கிறா, வாராகியுடைய வாக்கு. அடுத்த ஒரு 26, 28 மாதங்களுக்கு தனுசு ராசி கவனம் தேவை. இதில் நாம் எப்படி கவனமாக இருக்கணும்? எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுங்க சாமி, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கணும், எனக்கு இது டெவலப் ஆகாமல் இருக்கணும்னா, இல்லை டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், இது ரொம்ப பெரிய பாதிப்பு உருவாக்காமல் இருக்கணும், எப்படியாவது எனக்கு காப்பாற்றுங்க, இதுக்கு நான் என்ன செய்யணும்? இதற்குத்தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் தேவை. அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாதகரை, அது ஆணோ பெண்ணோ, அவங்கள காப்பாற்றணும், அவங்கள பாதுகாக்கணும்னா தான், அப்போ தான் அதுக்கான ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜாதகம். அப்போ உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இதில் வந்து நம்ம எப்படி உங்களை ஒரு 2.5 வருஷம் நம்ம உங்களை தள்ளி கொண்டு போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த வழிகாட்டுதல் இருக்கும், அது கன்சல்ட்டிங் இருக்கும். அதே போல் தனுசு ராசி நண்பர்களே, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு நன்மை, உங்களுக்கு ஒரு நல்லது, நான் சொல்கிறது கேளுங்க. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மனக்குழப்பம், மெயினாக மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷனாகவே இருக்கிறது, மனசில் ஒரு பயமாகவே இருக்கிறது, அடுத்து என்ன நடந்துடுமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அது ஒரு வம்பு வழக்காக மாறிடுமோ, ஒரு போலீஸ் கேஸாக மாறிடுமோ, அல்லது வேறு எதுவும் என்கொயரிஸ் வந்துடுமோ, ரைடு சம்மந்தப்பட்டதாக என்கொயரிகளாக மாறிடுமோ. அந்த மாதிரி மனசில் ஒரு பயம் இருக்குமே ஆனால், ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம், அப்போ அந்த மன பயம் நீங்கணும், மனக்குழப்பம் நீங்கணும் அப்படின்னாக்கா, உங்களுக்காக தனுசு ராசிக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்காக இந்த மார்ச் 6ஆம் தேதி ஒரு சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக உங்களுடைய பெயரை கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு கால் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. ஸோ இதில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி. அப்போ இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு கவனம் தேவை என்பதையே 80% எடுத்து சொல்கிறது. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஆலய வழிபாடுகள், எந்த கோவில், எந்த சிவபெருமானை வழிபாடு செய்தால் மேக்சிமம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை, அந்த பிறப்பு ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா,
இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குறேன், ஒரு நிலம் வாங்குறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது. சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே. அது ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க. 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குறேன், வாகனங்கள் வாங்குறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கடைசியில் வேணான்ட்டார். இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.